அச்சச்சோ! என்ன செடி தெரியுதா? இது பீஸ் லில்லி. நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து ஆஃபீஸில் வந்து தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்க. இது நேற்று ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு நாங்கள் கவனித்தோம். எவ்வளோ ட்ரை ஆகி ட்ரூப் ஆகி பார்த்தீங்களா? இந்த பீஸ் லில்லிக்கு மட்டும் இப்படி தான், கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கோவப்படும். அப்படியே கீழே தொங்கிடும் செடிகள்லாம். பாருங்கள், அந்த பாட்டி மிக்ஸில் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. அப்புறம் நாங்கள் இப்போ டீப் வாட்டரிங் பண்ணோம். தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி கீழே வெளியில் வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து டீப் வாட்டரிங் பண்ணணும். 2 செடிக்கும் வந்து ஃபுல்லாக ஊற்றி நைட் ஃபுல்லாக நாங்கள் வச்சுட்டோம். டீப் வாட்டரிங் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி செடியில் ஊற்றும் போது கீழே வரணும், பாட் விட்டு. அப்போ தான் ரூட்ஸுக்கு ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ நாங்கள் காலையில் எடுத்து வந்து பார்க்கும்போது இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பயங்கர ஃப்ரெஷ் பீஸ் லில்லி. ஒரு நல்ல இன்டைரக்ட் லைட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப, இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது. இதுதான் பீஸ் லில்லி. இது ஒரு ஏர் ப்யூரிஃபையர், ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். ஒரு செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் வச்சாலே போதும். கீழே தண்ணி ஊற்றி வாரத்துக்கு ஒருக்க அந்த கீழ் பாட்டில் வந்து தண்ணி மாற்றினாலே போதும், நல்லா சர்வைவ் ஆகும். பெஸ்ட் இன்டோர் பிளான்ட் பீஸ் லில்லி.